பாசி பருப்பு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துடலாம். நம்ம கீரையோட வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதையெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தோன்னா எல்லாம் நல்லா அழகாக வெந்துடும். கீரை நல்லா 10 நிமிஷம் வச்சுருந்துருக்கேன். நல்லா கீரை வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடணும். இதை மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனால